செய்வதாக. இந்த காலை ஜபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால அடியேன் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. சரி, இந்த அதிகால ஆராதனை நாம் தொடர்ந்து மரங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று தினத்துல கவனிக்கலாம், புன்னை மரத்தை குறித்து பார்த்தோம். யாக்கோபு பார்த்து கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே நீ ஓடந்தும் பிரயாசப்பட்டதும் போதும், நீ எங்க உட்காரு, தேவ சமூகத்துல உட்காரும்படியா கர்த்தனவனா சொல்றார். அவர் தேவ சமூகத்துல உட்கார்ந்த உடனேன்னா கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதுனவனை பார்க்கிறோம். ஆமென். சரி, கவனிக்கலாம். இன்னைக்கு வாதும மரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த வாதும மரத்தை குறித்து ஒவ்வொரு குறிப்புகள் சொல்லிட்டு பிற்பாடு யாக்கோபு தேவ சமூகத்துல உட்கார வைத்த நிமித்தமா என்ன ஆசீர்வாதம் பெற்றார் என்பது குறித்து நாம் வாதும மரத்தோடு கூட நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே நீ ஓடந்தும் பிரயாசப்பட்டதும் போதும். ஆண்டவர் சொப்பனத்தின் மூலியமாக யாக்கோபுக்கு 3 மரங்களை காண்பிக்கிறார். அந்த 3 மரங்களை என்ன பண்ணு, அந்த ஆடு தண்ணீர் குடிக்க வரும்போது அது பொழியறதுக்கு முன்பதாக நீ என்ன பண்ணு, தண்ணீர்ல போட்டு வை என்று சொல்றார். அதனுடைய தொடர்ச்சி அப்படியே நம்ம பார்க்க போறோம். கவனமா கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, வாதுமை மரம். வாதுமை என்று சொன்னா ஷாக்கிட் என்று சொல்லி எபிரேய சொல் இருக்குது. SHAKEIT, ஷாக்கிட் அப்படின்னு சொல்லப்படுது. ஷாக்கிட் என்று சொன்னா பார்த்தல் என்று பொருள். நம்ம தேவ சமூகத்துல இருந்தா தான் கர்த்தர் நம்மளை பார்ப்பார். தேவ சமூகத்துக்கு உட்காரத்துக்கு நேரம் இல்லை, ஊரு சுத்தத்துக்கு நேரம் இருக்குது, எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு நேரம் இருக்குன்னா கர்த்தர் நம்மளை பார்க்க மாட்டார். சாலமோன் இதை தான் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த ஆலயத்துல வந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, இந்த ஆலயத்துக்கு நேரமா யாரெல்லாம் கையை தூக்குறாங்களோ, ஜெபிக்கும் போது கர்த்தாவே உங்களுடைய கண்கள் என்ன பண்ணும், திறந்தவைகளும் உங்களுடைய செவிகள் கேட்கிறவருமா இருக்கணும் என்று சொல்லி நம்ம சொல்றாரு. அப்போ ஷாக்கிட் அப்படின்னு சொன்னா பார்த்தல். தேவ சமூகத்துல உட்கார்ந்தாதான் கர்த்தர் நம்மள என்ன பார்க்கிற தேவனாக இருக்கிறார். சரி, இரண்டாவது காரியம், இது பாதாம் வகையை சேர்ந்த ஒரு மரம். பாதாம் பயிர் இருக்குது இல்லையா, அதுல வந்து கொழுப்பு ஒண்ணு கூட கொஞ்சம் கூட கிடையாது. உடம்புக்கு நல்ல ஹெல்த்தான பொருள். அதை விட பல மடங்கு ஹெல்த்தானது எதுன்னு சொன்னா இந்த வாதுமை விதைகள் என்ன பண்ண இருக்கும். கவனிக்கலாம், அது பழத்தை சாப்பிட்டு அதனுடைய விதையை என்ன பண்ண காய வச்சு பதப்படுத்தி நம்ம சாப்பிட்டா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்குமா. தேவ பிள்ளைகளே, இரண்டாவது காரியம், இது என்ன வகையை சேர்ந்த மரம்? பாதாம் மரத்தை வகையை சேர்ந்தது. சரி, மூன்றாவது காரியம் வாசிக்கலாமா? யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 33ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். ஒவ்வொரு கிளையிலேயும் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக. சரி, கவனிக்கலாம். பொன் குத்துவலுக்கு என்ன வடிவத்துல கர்த்தர் செய்ய சொல்றாருன்னா, வாதும மரத்துடைய பூவை பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் வரைஞ்சி வச்சிருக்கு இல்லையா, 7 பொன் குத்துவலுக்கு கொண்டு ஒரு வழுக்கை வரைஞ்சி வச்சிருக்கணும் இல்லையா, இததான் ஆசாரிப்பு கூடாரத்துல கர்த்தர் நம்மள வைக்க சொல்றார். 7 அகல்கள் கொண்ட பொன் குத்துவலுக்கு நீ ஆசாரிப்பு கூடாரத்துல வைப்பாயாக என்றார். அந்த பொன் குத்துவலுக்குடைய வடிவமே எப்படி இருக்குன்னா, கவனிக்கலாம், இந்த வாதும மரத்துடைய பூ பூத்த உடனே இந்த வடிவத்துலதான் காணப்படும். இந்த வடிவத்தின் பிரகாரம் நீ எதை செய்ய, பொன் குத்துவலுக்கு செய் என்று சொல்லி கர்த்தர் யாரிடத்துல பேசுறாருன்னா மோசனிடத்துல கர்த்தர் பேசுகிறத பார்க்கணும். இந்த பொன் குத்துவலுக்கு எதுக்கு அடையாளம்னா, அது எரிகிறது, பரிசுத்த ஆவியான எப்போதும் நம்ம மத்தியில வாசம் செய்கிறார் என்பதற்கு அடையாளம். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்துல இருப்போம்னா கர்த்தர் நம்மளை பார்க்கிறாரு. மூன்றாவதாக, ஆண்டவர் எப்போதும் நம்மள என்ன பண்றாரு, கவனிக்கலாம். ஆண்டவர் எப்போதும் கவனிக்கலீங்களா, கர்த்தர் என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நம்ம வாசம் பண்ணிக்கினே இருப்பார். அல்லேலூயா. சரி, நான்காவது காரியம், முதல்ல பாத்தீங்கன்னா எல்லா மரத்திலும் பூ வரும், அதுக்கு பிற்பாடு காய் வரும், கனி வரும். ஆனா இந்த மரத்துல அப்படி இல்லை.
முதலாவது என்னதான் வரும்? கனி தான், காய் தான் வரும். ரெண்டாவது பூ வரும். மூன்றாவது கனி வரும். கவனிக்கலாம். இந்த மரத்தினுடைய கனியை தன்னை எப்படி வெளிப்படுத்தினா, பூவின் வாயிலாக தான் தனக்குள்ள கனி இருப்பது எது வெளிப்படுத்தும்? இந்த வாதும மரம் வெளிப்படுத்தும். புரியுதுங்களா சொல்றது? மற்ற மரங்கள் எல்லாம் முதல்ல என்ன பண்ணும்? பூ தான் பூக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா முதல்ல காய் காய்க்கும், பிற்பாடு என்ன பண்ண சொன்னா பழமாகும். அந்த பழத்துல இருந்து தான் எது காணப்படும்னா பூ காணப்படும். வாதும மரத்தினுடைய பூவை பார்த்தாவே எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, இது என்ன இருக்குது வாதும மரத்துல? கனி இருக்குது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம கனி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்மளை பார்க்கும் போதே ஆவின் கனி மற்றவங்களுக்கு தெரியணும். தன்னில கனி இருப்பதை எப்படி வெளிப்படுத்துது? பூவின் வாயிலாக அந்த வாதும மரம் நம்ம வெளிப்படுத்துகிறது போல நம்மள கனி இருப்பதை நம்முடைய நடக்க, நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்பாடுகள், நம்ம கிரிகள் வாயிலாக ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படின்னா வெளிப்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க முடியுமா? 5ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் வாரமாகி. சரி, போதும். கவனிக்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சாலமோன் ஞானி என்ன சொல்றாருன்னா, வாதும மரம் பூக்கிறதுக்கு முன்பதாக, அதுக்கு வசந்த காலம் வந்து பூப்பதற்கு முன்பதாக நீ யார நினை? உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்றார். சரி, அந்த வாதும பூவுக்கும் வாலிப வயசுக்கும் என்ன இருக்குது? அது பூக்கிறதுக்குள்ள எதை நினை? உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி வாலிபர்ல காத்து கர்த்தர் பேசுறார், சாலமோன் பேசுறார். முதல்ல புரிஞ்சுதுங்களா இது நான் சொல்றது? எல்லாருங்க போர்ட பாருங்க. இது எபிரேய சொல்லுனது ஜாகிட். ஜாகிட் என்று சொன்னா பார்த்தல். அப்ப தேவ சமூகத்துல இருக்கிறவர்கள கர்த்தனவனா பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது வேற என்ன சொன்ன? தன்னில கனி இருப்பதை இது எப்படி வெளிப்படுத்தினா பூவின் வாயிலாக நம்ம வெளிப்படுத்தும். இப்ப தேவ பிள்ளைகளே, உன்னில கனி இருப்பதை உன் கிரியைகள் தான் வெளிப்படுத்தும். உன்னுடைய நடக்க தான் வெளிப்படுத்தணும். உன்னுடைய செயல்பாடுகள் தான் கனி உள்ளவர்கள் என்று நம்ம வெளிப்படுத்தணும். ஆவின் கனியா இருப்பது லேசான காரியம் இல்லை. ரொம்ப பொறுமை வேணும். பலர் விதமா பேசுவாங்க. நீ எந்த அளவுக்கு உன்னை அனுசரிச்சு போறியோ. என்னை நேசிக்கிற அவர் தியாப்ல செய்ய நேற்று கூட ஃபோன் பண்ணார். அவர் கரெக்டா எனக்கு ஒரு பிரச்சனை நேரத்துல எனக்கு நல்லா ஃபோன் பண்ணுவாரு. நான் அவரெல்லாம் ஒரே காலேஜில் தான் படித்தோம். நான் பால் எப்படி இருக்கிற அப்படின்னாரு. ஊழியெல்லாம் நல்லா இருக்குதுயா, இன்னொரு கிளை சபை கூட துவங்கிறதுக்கு உண்டான வாசல் திறக்கப்படுது, ஆனா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, போகும்போது வரும்போது ஒரு மாதிரி பேசுறாங்கய்யா, சின்ன பையனா வாடா போடான்லாம் பேசுறாங்க அப்படின்னு. வாயை திறந்துடாது. வளர வளர கர்த்தர் உன்னை உருவாக்குறாரு. எந்த அளவுக்கு உன்னை தேவ சமூகத்துல தாழ்த்துக்கிறியோ இதை காட்டிலும் பல மடங்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வாயை திறந்தேன்னா தரிசனம் போயிடும், ஆவின் கனி போயிடும் சொல்லி அவருடைய ஆலோசனை எனக்கு ரொம்ப சமாதானத்தை ஏற்படுத்தினார். அதனால தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகள், ஆனா கர்த்தர் செய்வாரு, பதில் செய்வாம இருக்க மாட்டாரு, செய்வாரு. நம்ம என்ன பண்ணா ஆவின் கனி வெளிப்படுத்துவதாய் காணப்பட வேண்டும். மனுஷனுடைய கோபம் எதை நடப்பிக்காது, தேவனுடைய நீதி என்ன பண்ண நடப்பிக்காது. கர்த்தர் செய்யணும். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். 5வது குறிப்பு நம்ம பார்க்கிறோம். என்ன குறிப்புன்னா, இப்ப சாலமோன் ஞானி சொல்றாரு, பூ பூக்குது, வாதும மரம் பூ பூக்குறதுக்குள்ள வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த பூவுக்கும் வாலிப வயசுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு ஏன் இந்த வார்த்தையே மூலமொழியில வாசித்து பார்ப்போம்னா, இத ஓமையாக சாலமோன் பேசுறான். எப்படி பேசுறாரு? இயேசு கிறிஸ்து ஓமையை பேசினார் இல்லையா, 39 ஓமைகளை பேசினார் இல்லையா புதிய ஏற்பாட்டுல. அது போல இந்த வசனம் மாத்திரம் சாலமோன் வந்து ஓமையா பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, பூ பூக்குறதுக்குள்ள, வாதும மரம் பூக்குறதுக்குள்ள நீ என்ன பண்ணு, உன் சிருஷ்டிகரை நினை. அது பூ பூக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு இலைய வாதும மரத்துல பார்க்க முடியாது.
அதனுடைய பூவுடைய நிறமே பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளை நிறத்துல இருக்கும். அது இந்த ஆரஞ்சு கலர்ல லேசா உள்ள மாத்திரம் அந்த முக்குல நம்ம ஆரஞ்சு கலர்ல லேசா இருக்கும். அந்த மரம் முழுவதும் தூரத்துல இருந்து பார்த்தா வெள்ளை நிறத்துல நம்மனா காட்சி அளிக்கும். ஃபுல்லா அது அடர்த்தியா இருக்கும். அதனுடைய பூக்களே அடர்த்தியா இருக்கும். இப்போ அது எதை வெளிப்படுத்துதுன்னா, அத யூதருங்க அதாவது வழக்கு சொல்லாக எப்படி பேசுவாங்களாம் பாருங்க, வாதும தாத்தான்னுவாங்க. அது ஃபுல்லா வெள்ளையான பிற்பாடு அதை எப்படி அழைப்பாங்களாம், வாதும தாத்தா, வயதானவரு என்று அழைப்பாங்க. அதனாலதான் சாலமோன் இதை ஓமையா பேசுறாரு. வாதும மரம் பூக்குறதுக்குள்ள நீ யார நினைச்சிடு, உனக்கு வயதாவதுக்குள்ள யார நினைச்சிடு, உன் சிருஷ்டிகரை நினை. அல்லேலூயா. நீ யார நினை, உன் சிருஷ்டிகரை நினை என்று கர்த்தர் அவனை சொல்றார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய பிள்ளைங்க யார நினைக்கணும், அதாவது நம்ம வயதாகிறதுக்குள்ள கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மனா நினைக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இப்போ வந்துடலாம். என்னாகமோ 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். சரி, வாதும மரத்தை குறித்து முத வேதாந்தத்துல எங்க சொல்லப்பட்டு இருக்குதுன்னா, ஆதியாகமும் 30:6 சொல்லப்படுது. 6வது குறிப்பு. வாதும மரத்தை குறித்து வேதாந்தத்துல முதல்ல சொல்லப்பட்ட இடமே எங்க இருக்குது, 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் பார்க்க முடியும். சரி, வாசிக்கலாமா? 7வது காரியத்தையும் சொல்லிடுறேன். இஸ்ரவேல் தேசத்துல வசந்த காலம் வந்தோடனே எது துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமா சொல்லப்பட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், அத்தி மரம் இல்லையா? ஆனா வசந்த காலம் வந்த உடனே முதல்ல பூ பூத்து அதாவது காய் காய்த்து காய் பழம் பூ எது விடணும், முதல்ல இந்த வாதும மரம் தான் இஸ்ரவேல் தேசத்துல முதல்ல செய்யும். அதுக்கு பிற்பாடுதான் மற்ற மரங்கள் வசந்த காலத்துல செய்யும் கொடுக்குமே தவிர, முதல்ல எது கொடுக்கும், இந்த வாதும மரம் நம்மனா கொடுக்கும். தேவ பிள்ளைகளே, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது மாத்திரம் இல்ல, 7வது காரியம் கொஞ்சம் வாசிங்களேன். என்னாகமும் 17:8 என்னாகமும் 17:8 உன்னத பாட்டு 6:11. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் போல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. சரி, கவனிக்கலாம். 8வது காரியம் அப்ப பேசுது. 8வது காரியம் தேவ பிள்ளைகளே, வாதும மரம் என்று வேதாந்தத்துல எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த காரியம் சேர்ந்தே வரும். 2 காரியம் சேர்ந்து வரும். ஒண்ணு துளுக்கும், இன்னொன்னு காய் காய்க்கும் வரும். வாதும மரம் என்று எங்கெல்லாம் வேதாந்தத்துல சொல்லப்படுதோ, என்னாகமும் 17:8 உன்னத பாட்டு 6:11 நீங்க எங்கெல்லாம் சொல்லப்படுதோ வாசித்து பார்க்கலன்னா, வாதும மரத்தை குறித்து வேதத்துல சொல்லப்படுமானா 2 காரியம் சேர்த்து சொல்லப்படும். என்ன காரியம்? துளிர்க்கும் காய்க்கும். இந்த 2 காரியமும் எல்லா இடத்துலயும் சேர்ந்தே சொல்லப்படும். ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். யாக்கோபு தேவன் சொல்றாரு, யாக்கோபே நீ ஓடந்து எல்லாம் போதும். தரிசனம் கொடுக்கிறாரு பாரு, உன் மாமனார் உன்னை ஏமாத்திட்டாரு. நீ யாரை ஏமாத்தின? சொந்த சகோதரன் தகப்பனை ஏமாத்தின. 10 முறை உன் சம்பளத்தை மாத்தினாரு. அந்த சம்பளத்தை மாத்தினாலும் கூட நீ ஆடுகளை மேய்க்கும் போது அது துஷ்டமிருங்கனால பட்சிக்கப்பட்டோடனே அதுல உன் சம்பளத்துல என்ன பண்ணுவாங்க, காய்ச்சாரு. இது போலாம் செய்தாரு. இனி நீ ஓடந்து பிரயாசப்பட்டதெல்லாம் போதும், தேவ சமூகத்துல உட்காரும்படியா நம்ம சொல்றாரு. அப்போ தேவ பிள்ளைகளே, புன்ன மரத்துடைய நேழு எதுக்கு அடையாளமா இருக்குது? தேவ சமூகத்துக்கு அடையாளமா இருக்கு. நேற்று சொன்ன தெரியுங்களா? அப்போ தேவ சமூகத்துல உட்கார சொல்லுகிறார். ஆமே. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்துல உட்காரு, அப்பதான் நீ துளிர்ப்பாய், பூ பூப்பாய், கனி கொடுப்பாய் என்று யாக்கோபுக்கு கர்த்தனப்பனா பேசுகிறத பார்க்கிறோம். என்னாகவும் 17:8 ஆரோனின் கோல் எங்க வைக்கப்படுது?
ஆசரிப்பு கூடாரத்துல வச்சதுனாலதான் துளுக்கிறத பார்க்கணும். இப்ப தெய்வ பிள்ளைகளே, யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் துளிர்க்கும்படி செஞ்சிருவாங்க. இந்த ஆரோனின் கோல் துளுத்தது, ஆரோனின் கோல் துளுத்ததுன்னு பாக்குறோமே, சாதாரண முருங்கை மரம் கூட மண்ணில் தூக்கி போட துளுத்து கிடக்கும், பாத்துக்கிறீங்களா? இது ஆரோனிய கோலை எப்படி வச்சாங்கன்னா, கவனிங்க, ஒரு மரம் துளுர்க்கணும்னா அது அடிக்கட்ட மண்ணுல ஈரத்துல இருந்தா தான், புதைக்கப்பட்டு இருந்தா தான், தண்ணீர் ஊட்ட பிற்பாடுதான் அது துளிர்க்கும். ஆனா ஆரோனின் கோல் பாத்தீங்கன்னா பச்சை கோல் இல்ல, நல்லா காஞ்ச கோல் எடுத்துமே வைக்கிறாங்க. வெச்சும் கூட அது துளுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது எங்க இருந்தது? தேவ சமூகத்துல, ஆசாரிப்பு கூடாரத்துல இருந்ததுங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஆரோனின் கோல் வைத்ததுனால்தான் துளுக்கப்பட்டது. உங்க வாழ்க்கை துளுர்க்கணுமா, ஊழியம் துளுர்க்கணுமா, கவனிக்கலாம். நம்ம எங்க உட்காரணும்னா தேவ சமூகத்துல இருப்பீர்களானா கர்த்தர் உங்களை துளுர்க்கும்படி செஞ்சிருவாரு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, துளிர் விடாம இருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க, உங்களை தழைக்கும்படி கர்த்தர் நம்மள செஞ்சிருவார். ஆமாங்க, உங்களை தழைக்கும்படி கர்த்தர், துளுர்க்கும்படி கர்த்தர் செஞ்சிருவார். எல்லாம் காஞ்சி போயிருக்கலாம், வாழ்க்கை காஞ்சி போயிருக்கலாம், ஊழியம் காஞ்சி போயிருக்கலாம், கையின் கிரியைகள் காஞ்சி போயிருக்கலாம், பிள்ளைகளுடைய நிலைகள் எல்லாம் காஞ்சி போயிருக்கலாம், ஒரு விடி வராதான்னு சொல்லி கூட நம்ம கண்ணீரோடு காணப்படலாம். இது எல்லாவற்றிற்கும் தீர்வு எங்க இருக்குன்னா தேவ சமூகத்துல தான் இருக்குது. ஆமாங்க, தேவ சமூகத்துல உட்காந்தா போதும், பிள்ளைகளை கட்ட துளிர்க்கும்படி செய்வார், ஊழியத்தை துளிர்க்கும்படி செய்வார், வாழ்க்கையை துளிர்க்கும்படி செய்வார். எல்லாவற்றையும் தேவனாகி கர்த்தர் நம்ம துளிர்க்கும்படி செஞ்சிடுவார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய சமூகம் ரொம்ப முக்கியம். இதுதான் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே என்ன பண்ணு, உடங்கெல்லாம் போதும், தரிசனம் கொடுக்குறேன் இல்லையா, புண்ணை மரத்துடைய நேல் எதுக்கு அடையாளமா இருக்குது? தேவ சமூகம். உட்காரு, வாதும மரம் என்ன பண்ணு, துளிர் விடுகிறத பார்க்கணும். கர்த்தர் உங்களை துளிர்க்கும்படி ஆண்டவர் செய்வார். ஆமென். சரி, கவனிக்கலாம். முதல் காரியம் என்ன சொன்னேன்? அதான் சொல்றீங்க பாருங்க, அழகா வாதும மரம். அது எபிரேய சொல்னா வருது சாக்கித். அப்படின்னா பார்த்தல், தேவ சமூகத்துல உட்கார்ந்தா கர்த்தர் நம்மளை பார்ப்பாரு. இரண்டாவது, இது பாதாம் வகையை சேர்ந்த விதையை போல இருக்கும். மூன்றாவதாக கவனிக்கலாம், இதனுடைய வடிவம், இதனுடைய பூவுடைய வடிவம் எப்படி இருந்தது? பொன் குத்துவலுக்கு. இதனுடைய வடிவத்தை வைத்துதான் மோசடத்துல சொல்றாரு, வாதும மரத்தின் பூ வடிவத்தில் போல 7 அகல்கள் கொண்டு குத்துவலுக்கு நீ என்ன பண்ண, பொன் குத்துவலுக்கு செய் என்று சொல்றார். நான்காவது காரியம், இது பாத்தீங்கன்னா முதல்ல காய் கனி, பிற்பாடுதான் என்ன பண்ணும், பூக்கும். தண்ணியில கனி இருக்கிறது பூவின் வாயிலாக என்ன பண்ணும், வெளிப்படுத்தும் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. கவனிக்கலாம். அதுக்கு பிற்பாடு எதுக்காக இந்த ஓமைய பிரசங்கி 12:5 ஓமையாக சாலமன் பேசுறாருன்னா, வாதும பூ பூக்கிறவர்களும் வாலிப பிரயாசத்துல சிருஷ்டிக்கிற என்னன்னா, அது பூத்த பிற்பாடு அந்த மரம் ஃபுல்லா வெள்ளையா இருக்கும், வெள்ளை நேரத்துல காட்சி அளிக்கும். அதை யூதர்கள் எப்படி அழைப்பாங்க? வாதும தாத்தா என்று அழைப்பாங்க. அப்போ நீ தாத்தா வாங்குறதுக்குள்ள யாரை நினைச்சிடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நினை என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்தாதான் நம்ம துளிர்க்கவே முடியும். அதனால ஆண்டுடைய சமூகத்தை அதிகமா தேடு. கர்த்தர் எப்பெல்லாம் பாரப்படுத்துறாரோ, ஏவுகிறாரோ, எப்பெல்லாம் உங்களை, அதாவது கர்த்தருடைய சமூகத்துல உட்காரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்துல இடப்படுறாரோ, நீங்க உட்காருவீங்கன்னா கர்த்தர் துளுக்க செய்ய போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனா பிசாசு அதை மட்டும் செய்ய விட மாட்டான். ஜபான் போனா தேவையில்லாத போன் வரும், ஜபான் போனா தூங்கிடுவீங்க, ஜபான் போனா அந்த நேரத்தான் யாருன்னா ஒரு 2 பேர் வந்து உட்காருவாங்க வீட்டுல. இது போல பல காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்து, அதான் எங்க பைபிள் காலேஜ் டீச்சர் வில்லியம் கேரி ஏதாவது சொன்னார், ஜபம் என்பது ஒரு யுத்தம். எல்லாவற்றையும் தவிர்த்து தேவ சமூகத்துல உட்காரணும். அப்போ தவிர்க்கணும். ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் அவைகளை தவிர்க்க முடியும்.
ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, ஜெபத்துக்கு பண்ணும்போது எதெல்லாம் நம்ம கிட்ட வருதோ அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவோம்? ஜெப நேரத்தை வீணாச்சினர். முக்கியத்துவம் கொடுப்போம்னா, மற்ற காரியங்களை தவிர்த்து தேவ சமூகத்துல உட்காருவேன். கர்த்தர் தழைக்க முடியாது, துளிர்க்க முடியாது செஞ்சிடுவார். ஆமென். சரி, ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் படிடலாம். முழங்கால் படிடலாம். என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறையா. ஆண்டவரே, வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, இந்த அதிகால ஆராதனைக்கு வந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த மாலையில நடக்க போற துதி ஆராதனை ஆசீர்வதிங்க, வழிநடத்து. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே